கப்புள்டு சர்க்யூட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். கப்புள்டு சர்க்யூட்ஸ்னால் இந்த இண்டக்டன்ஸ் அந்த இது தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்டன்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன சர்க்யூட்ஸ்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி இண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு N∅/I அப்படின்னு சொன்னோம். என்னன்றது வந்து என்ன, இண்டக்டன்ஸ் அப்படின்னாலே இப்படி ஒரு காயில் தான். ஸோ இந்த காயிலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது, எத்தனை தடவை இப்படி சுற்றி இருக்காங்க அப்படின்றது தான் N. ஃபைன்றது வந்து என்னென்னா ஃப்ளக்ஸு. ஸோ இப்போ ஏதாவது இங்கே ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு ஃப்ளக்ஸும் லிங்க் ஆகும் நம்மளுக்கு. ஃப்ளக்ஸுன்றது ஒரு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் மாதிரி தான். நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இதுவே மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸில் ஃப்ளக்ஸு ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃப்ளக்ஸுன்றதும் அதுதான். உண்மையாலே ஒரு கரண்ட்டும் வந்து இந்த இதில் காயிலில் ஃப்ளோ ஆகலாம். இப்போ இங்கே ஒரு காயில் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு காயில் இருக்குது அப்படின்னா இந்த காயிலில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா இதனால் இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகும். அந்த ஃப்ளக்ஸுனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த கரண்ட்டு இது, ஃப்ளக்ஸுன்றது இது. இப்போ இப்படியும் சொல்லலாம், இல்லை இதை மாதிரி μN²A/L அப்படின்னு சொல்லலாம். மியூன்றது பெர்மியபிலிட்டி. இப்போ எப்படி நம்ம கண்டக்டிவிட்டியோ அந்த மாதிரி தான் பெர்மியபிலிட்டி. இப்போ ஜீன்றது எவ்வளோ கரண்ட் வந்து அலோவ் பண்ணும் அது ஃப்ளோ பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மியூ வந்து என்ன பண்ணும், மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸில் இருக்கும் மியூன்றது. ஸோ அது வந்து ஃப்ளக்ஸை வந்து அலோவ் பண்ணும். அது எவ்வளோ அலோவ் பண்ணுது அப்படின்றத மியூவை வந்து நம்ம μ0 μr அப்படின்னு சொல்லலாம். μrன்றது சாதா அந்த ஏர் அதுக்கெலாம் 1. μ0ஓட வேல்யூ 4π × 10⁻⁻⁷. ஸோ இப்போ வந்து μN², Nன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஏன்றது ஏரியா. ஸோ இதோட ஏரியா எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். டிவைடட் பை L, லென்த் ஆஃப் த காயில். ஓகே, அவ்வளோதான். அடுத்து எனர்ஜி ஸ்டோர்டு எவ்வளோ அப்படின்னா ½ Li². ஸோ Lன்றது இண்டக்டன்ஸோட வேல்யூ, ஐன்றது அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ. L வந்து இன்னொரு தடவை இப்படியும் சொல்லலாம், N × dφ/dt. ஃபைன்றது ஃப்ளக்ஸு, ஸோ N dφ/dt இப்படியும் சொல்லலாம். இப்போ இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, இஎம்எஃப், கரண்ட் இதெல்லாம் எப்படி நம்ம இங்கே வந்து எப்படி மேட்ச் ஆகும். இங்கே வந்து V = IR அப்படின்றது ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா வந்து V வந்து IRக்கு ஈக்குவல் இல்லை அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இஎம்எஃப். ஆனால் இந்த இஎம்எஃப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட்டாக இருக்கும். பட் ஓம்ஸ்ல படி என்ன, V ப்ரொபோஷனல் டு IR. ஆனால் இதுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது இந்த கப்புள்டு சர்க்யூட்ஸ்க்கு. இது வந்து ப்ரொபோஷனல் கிடையாது. அதனால் I2/I1. ஓகே, இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆல்ரெடி இங்கே 2 காயில் இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ அளவு கப்ளிங் இருக்குது. இப்போ இந்த காயிலை வந்து இந்த இவ்வளோ கிட்ட நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் இதை வந்து எவ்வளோ தள்ளி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், அதை பொறுத்து இது ரெண்டுத்துக்கும் இருக்க ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு காயிலில் கரண்ட் ஃப்ளோ பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து இன்னொரு காயிலில் இன்டியூஸ் ஆகும். இதெல்லாம் தான் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். இப்போ குவாலிட்டி ஃபேக்டர் எப்படி சொன்னோம் அந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்ன்ற ஃபேக்டர் தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து சொல்லும் எவ்வளோ அளவுக்கு அது லிங்க் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இது என்னென்னா 512/5/1 இல்லைனா 521/5/2. 512னா ஒன்றும் இல்லை, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து காயில் 1ல் இருக்குது. எதனாலனா காயில் 2ஆல். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் 2ல் இருக்குது 1ஆல். ஸோ அப்போ அது டிவைடட் பை டோட்டல் ஃப்ளக்ஸ் இன் காயில் 1. ஸோ அதே மாதிரி டோட்டல் ஃப்ளக்ஸ் இன் காயில் 2. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதை வந்து எப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வருது. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் இப்போ L1 L2ன்றது செல்ஃப் இண்டக்டன்ஸ். ஒரு காயிலோட தனிப்பட்ட ஒரு இண்டக்டன்ஸ் வேல்யூ தான் L1, ஃபஸ்ட்டு காயிலோடது, செகண்ட் காயிலோடது. அதுவே ரெண்டுத்துக்கும் சேர்த்து இருக்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் இன்ட்டு √L1 L2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ K வந்து என்னென்னா M டிவைடட் பை √L1 L2 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போது எப்போ நம்மளுக்கு இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் இந்த √L1 L2, ஓகே, இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது நம்மளுக்கு வர இண்டக்டன்ஸ், அதுவும் √L1 × L2க்கு எது சேமாக இருக்கோ அப்போ தான் வந்து Kவோட வேல்யூ 1ன்னு வரும். Kவோட வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா அந்த சர்க்யூட்டில் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸும் செல்ஃப் இண்டக்டன்ஸ் அந்த இதுவும் சேமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஹை எஃபிஷியன்சி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1ஐ விட லெஸ்ஸாக தான் இருக்கும் நம்மளுக்கு, எப்படியும் 1 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ சீரிஸ் எய்டிங் இருக்குது, சீரிஸ் அப்போசிங், பேரலல் எய்டிங், பேரலல் அப்போசிங். ஸோ சீரிஸ் எய்டிங் அதெல்லாம் என்னென்னா அந்த பிக்சர்ஸில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. சீரிஸ் எய்டிங்காக இருந்தால் இப்போ அந்த டைரக்ஷன்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஃப்ளக்ஸ் லிங்கேஜோட டைரக்ஷன்ஸ் இப்போது இந்த டயக்ராமில் இருக்க மாதிரி ரெண்டுத்துக்குமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா
அதோடைய ஓவரால் எல் ஈக்குவலண்ட், இப்போ ஆர் ஈக்குவலண்ட் சீரிஸ் சர்க்யூட்ஸில் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி இதில் எல் ஈக்குவலண்ட் என்னவா இருக்கும்னா L1 + L2 + 2M அப்படின்னு இருக்கும். இதுவே சீரிஸ் அப்போசிங் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா L1 + L2 - 2M. இதுவே பேரலல் சர்க்யூட்ஸில் எய்டிங் ஃப்ளக்ஸ் வந்து எய்டிங்காக இருந்துச்சுன்னா L1 L2 - M² L1 + L2 - 2M அப்படின்றதான் இதோட ஃபார்முலா. இதுவே பேரலல் அப்போசிங்னா இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இப்போ இதில் என்னென்னலாம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து என்னென்னா ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ரைமரி இது கொடுத்துருவாங்க, இது வந்து செகண்டரி. ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான் இதுவும் இருக்குது. ப்ரைமரியில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே சோர்ஸே இல்லை, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டால் இங்கே வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் R1 கொடுத்துட்டாங்க, R2 கொடுத்துட்டாங்க, இது I1 I2 கரண்ட்டு. இது ரெண்டுத்துக்கும் வந்து எப்படி வந்து ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இருக்கும் அப்படின்றது JωM, இது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், இதை போட்டுக்கிறோம். இதை வந்து T சர்க்யூட்டாக கன்வெர்ட் பண்ணுங்கள், T நெட்வொர்க்கை கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி இருக்க சர்க்யூட்டை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும், ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். என்னென்னா இது Z1 வேல்யூ, R1 இங்கே போட்டுக்கணும், இந்த JωM வச்சு இங்கே ஒரு இண்டக்டன்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு, அப்புறம் இங்கே ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு இண்டக்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க மாதிரி அதுதான் JωM, அதை போட்டுக்கிட்டு அப்புறம் இங்கே ஒரு Z3 போட்டுக்கணும். ஸோ 3 இம்பிடன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே யூஸ் ஆகும். இது Z1 = என்னென்னா R1 ப்ளஸ் என்னென்னா JωL1. L1ன்றது இந்த காயிலோட இண்டக்டன்ஸ். ஓகே, L1 இது L2. ஸோ L1 Jω இன்ட்டு L1 - M, L1 - M. அதுக்கப்புறம் இங்கே காமனாக இருக்கிறதுக்கு JωM போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே R2 Jω இன்ட்டு L2 - M இந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஸோ Z1 Z2 Z3 இதை கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஏதாவது ஒரு நெட்வொர்க் இந்த மாதிரி இப்போது டிரான்ஸ்ஃபார்மரோடதே கூட கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை வச்சு ஈக்குவலண்ட் T நெட்வொர்க் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அதை பற்றி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ், அப்படின்னா மூவ் ஆகாத ஒரு டிவைஸ். ஓகே, அது பாட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கும். அது எந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகே, அது என்ன அப்படின்னா ஒரு 2 காயில்ஸ் வந்து இண்டக்டிவ்லி கப்புள்டு அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒன்றா அப்படி கனெக்ட் ஆகிருக்காது. ஆனால் இண்டக்டிவ்லி கப்புள்டுனா இப்படி ஒரு காயில் இருக்கும், இப்படி ஒரு காயில் இருக்கும். ஸோ இண்டக்டிவ் பிரின்சிபல் படி அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் எனர்ஜி, அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு காயிலில் வந்து கரண்ட் இருக்குது, அந்த காயிலில் இருக்க கரண்ட்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அது வந்து என்னென்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா சேஞ்ச் ஆகுறதுன்னு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருந்தால் இங்கே EMF வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபல். நார்மலாக இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் இதுதான் பண்ணுறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன அப்படின்னா அதோட இன்டர்னல் இம்பிடன்ஸ்க்கு இதுதான் ஃபார்முலா. ஸோ இது ஜஸ்ட் வந்து போன இதுவில் பார்த்த மாதிரி இதுவும் ஒரு ஃபார்முலா, அதை மட்டும் ஜஸ்ட் இப்படி பார்த்துக்கோங்க. Z11 அப்படின்றது இந்த எவ்வளோ இம்பிடன்ஸ் இருக்குது, இன்டர்னல் இம்பிடன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ப்ரைமரியில் இருக்கிற இது ப்ளஸ் ω² M² இது செகண்டரியில் இருக்கிறது ப்ளஸ் லோடு. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம என்னென்னா ரிஃப்ளெக்டட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இது வந்து கேட்கலாம், அதனால் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா என்னென்னா லாஸ் எதுவுமே இல்லாத ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, அது வந்து எப்படி சொல்லலாம்னா இப்போ இண்டக்டன்ஸ் இப்போ L2/L1 இருக்குது. L2/L1 வந்து எப்படி சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி பை ப்ரைமரி. ஸோ அதுவும் இண்டக்டன்ஸும் இதுவும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறாங்க. அதுவும் ஸ்கொயர் போட்டுக்கணும். ஆனால் ஓகே, அந்த ஸ்கொயர் போட்டு இந்த A² இருக்குல்ல, இது வந்து டர்ன்ஸ் ரேஷியோ. டர்ன்ஸ் ரேஷியோனா என்னென்னா N2/N1 V2/V1 அது இல்லைனா I1/I2, அதுதான் டர்ன்ஸ் ரேஷியோ அப்படின்ற ஒரு விஷயம் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி நம்ம மிஷின்ஸ்லாம் படிப்போம், அதில் இன்னும் இன்டெப்த்தாக படிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து Z இன்புட்டோட இம்பிடன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது அவுட்புட்டோட இம்பிடன்ஸ் டிவைடட் பை A². ஓகே, இப்போ A²ன்றது N2/N1. ஸோ இந்த மாதிரி ஒரு N1² அப்படின்னு சொல்லி வரும். அவ்வளோதான். அடுத்து டியூன்டு சர்க்யூட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். சர்க்யூட்ஸ் அட் ரெசோனன்ட் தான் டியூன்டு சர்க்யூட்ஸ். ஸோ டியூன்டு சர்க்யூட்ஸ் வந்து இந்த கப்புள்டு சர்க்யூட்ஸில் எப்படி சொல்கிறாங்கன்னா சிங்கிள் டியூன், டபுள் டியூன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி டியூண்டுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ கெப்பாசிட்டர்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் சிங்கிள் டியூன்டா டபுள் டியூன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு செகண்டரி காயிலோட மட்டும் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது சிங்கிள் டியூன்ட். கெப்பாசிட்டர் வந்து செகண்டரியிலும் கனெக்ட் ஆகிருக்கு, ப்ரைமரிலையும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது டபுள் டியூன். டபுள் டியூன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, சீரிஸ் ஃபிட்,
சீரிஸ் ஃபெட் டபுள் டியூன், பேரலல் ஃபெட் டபுள் டியூன். இதெல்லாம் வந்து என்னென்னா டியூன்டு ஆம்ப்ளிஃபையர்ஸ் அதில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆம்ப்ளிஃபை பண்ணுங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் டியூன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறது தான் டியூன்டு ஆம்ப்ளிஃபையர்ஸ். அந்த இடத்துல இந்த டபுள் டியூன் யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் டியூன் வந்து என்னென்னா பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர்ஸ். இப்போ ஒரு பர்டிகுலர் பேண்ட் வேணும்னா நம்ம அது வந்து பேண்ட் பாஸு, ஒரு பர்டிகுலர் பேண்ட் வந்து வேணான்னா அது பேண்ட் ஸ்டாப். இப்போ F1லேருந்து F2க்குள்ளே இருக்கிற ஃப்ரீக்வன்சி எனக்கு வேண்டாம், அதில் இருக்கிறது அன்வான்டாக எனக்கு இருக்குன்னா அப்போ பேண்ட் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை சிங்கிள் டியூனில் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர்ஸில் யூஸ் பண்ணுறோம். இது ஜஸ்ட் அப்ளிகேஷன் வைஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும்.